விஜயிடம் பிஆர்ஓவாக பல ஆண்டுகள் இருந்த பி.டி. செல்வகுமார் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார், இப்ப கிட்டத்தட்ட நீங்க அவருடைய நாளைய தீர்ப்பு ஆரம்பித்து பல படங்கள்ல கூட இருந்தீங்க. அவரை விட்டு விலகி வருவதற்கான காரணம் என்ன? இல்ல, சூழ்நிலை தான் சார். அவர் நமக்கு பிடித்தவர் தான். சூழல்ல நிறைய ஒரு தவறானவர்கள்லாம் உள்ள வரும்போது, சில சகுனிகள் உள்ள வரும்போது எப்படி மகாபாரத யுத்தமே வந்ததோ அதே போல சில சூழ்நிலையில இப்ப தவறானவங்க நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க சார். அவங்க நல்லவர்களை வெளியேற்றுவதும் கெட்டவர்களை உள்ளே சேர்ப்பதுமான ஒரு தலையாய பணியில் இருக்கிறாங்க. நல்லவர்களை உள்ள சேர்க்கறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு அங்க ஆள் இல்ல. அவங்க அப்பா மாதிரி உள்ளவங்களே வெளியே போயிட்டாங்க. இப்ப நம்ம அவங்க அப்பா கூட அவங்கள சார்ந்து உழைத்தவர்களுக்கு அங்க மரியாதை குறைவா இருக்கும்போது நம்ம வெளியே வரக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்ற திராவிட இயக்கத்துல ரொம்ப இருந்தவங்க எல்லாம் தற்போது அவரை நோக்கி போகும்போது நீங்க திமுக நோக்கி வரதுக்கான காரணம் இல்ல. திமுக ஒரு நல்ல கட்டமைப்பு சார். இன்னைக்கு நல்ல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகம் முக்கியம். இந்த நாட்டில் ஏகப்பட்ட சவால்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் நிறைய இருக்குது. இதை தீர்க்கறதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் அழகா பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயும் டென்ஷன் ஆக மாட்டாங்கிறாரு. பாருங்க, கரூர் பிரச்சனை கூட அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாரு. இன்னைக்கு நாட்டில் உள்ள சிக்கல்களை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் வேணும். அது மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக பண்றாரு. விஜய்க்கு போராட்டங்கள்ல நிறைய கூட்டம் வருது. ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போறாங்க. அவர்களுக்கான எழுச்சி அதிக அளவில் இருக்கு. ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் கூட வியூகங்களை வகுக்கிறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஆதவ அர்ஜுனா தனியாக வியூகம் வகுத்தவர் நின்னா தெரியும் எத்தனை ஓட்டு வாங்குவார்னுட்டு. ஏன்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வியூகம் வகுத்தவர் அங்க டெபாசிட் இழந்தது எல்லாம் நீங்களும் அறிந்து விடுவீர்கள். கூட்டம் நடிகர்களுக்கு வருவதுங்கிறதுக்காக அது அவ்வளவு ஓட்டாக மாறிவிடும். அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க சார். புரட்சி ஆகாது. ஏன்னா ஒரு நடிகரை பார்ப்பதற்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதாவது திமுக காரங்க கூட ஆசைப்படுவாங்க, பிஜேபி காரங்க ஆசைப்படுவாங்க, அண்ணா திமுக காரங்க ஆசைப்படுவாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நடிகர் பார்த்துட்டு வந்து வரமாட்டாங்களா? அதனால வர கூட்டம் இந்த நாட்டில் புரட்சி வந்துடும், நாட்டை ஆட்சியை பிடித்து விடுவார்கள் என்று கனவுல கூட. ஏன்னா நல்லது செய்யுங்க. முதல்ல நீங்க புலி படத்துடைய தயாரிப்பாளராக இருந்தா உங்களுக்கு அது வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு ரசிகர் ஒரு தயாரிப்பாளர் ரஜினி மாதிரி நிறைய பேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல அவருக்கு கருத்து வேறுபாடு? புலி படத்துல தான் சார். புலி படம் நான் ரிலீஸ் ஆகும்போது அவர் அதுக்கு முந்தின நாள் கூட என்ன நல்ல அன்பா தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்ல உறவுகள் தான் சார். இன்னைக்கு நான் அவர் குறை சொல்றதுக்காக இல்ல. ஆனால் அந்த டைம்ல இன்கம் டாக்ஸ் ரைடுனால சில கூட ஒரு சுத்தி இருக்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கும் இல்லையா, என்னுடைய இடத்துக்கு வர விரும்புபவர்கள் அந்த இன்கம் டாக்ஸ் ரைடை உருவாக்கி எங்களுக்குள் பிளவு ஏற்படுத்தியது அவர்கள் தான். ஆனால் தலைமையில் இருக்க அவருக்கு புரிய வைக்கக்கூடியவர்கள் கூட நல்ல அவங்க அப்பாவோ யாரும் இல்லாம போயிட்டாங்க. புஷியானந்த மாதிரி ஒரு முக்கிய பொதுச் செயலாளர் ரேஞ்சுக்கு வந்திருக்கலாம். ஏன் விலகிட்டீங்க? ஒரு சில சேரியில இருக்க உங்களுக்கு இப்பயுமே பாத்தீங்க, ஒரு டிஎஸ்பி என்ன வரட்டுனாங்கன்னு பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி வெளியே நிற்கிறாரு. ஒரு பொதுச் செயலாளர் அப்படியா இருப்பாங்க? நான் குறை சொல்றேன். உன்னுடைய ஆண்மை என்ன? ஒரு பொதுச் செயலாளர்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய முதன்மை சக்தி நீங்க, விஜய்க்கு அடுத்த சக்தி நீங்க. அப்ப எப்படி இருக்கணும்? அங்க பெப்பா தக்க பக்க கட்டிட்டு இட்டு கூட்டிட்டு போட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி சார் இருக்கா சார் விஜய்க்கு? நிலவுன்னு ஏன் அவர் ஊமைப்படுத்துறீங்க? நிலவு ஒளிதான் சார். அந்த ஒளியை மட்டும் ரசிக்க மட்டும் தான் சார் முடியும். அதை நீங்க அடையலாம், நல்லா இருக்கு, இது நமக்கு பலன் தரும் அப்படின்னா அது அப்படியே தேஞ்சு போயிடும். ஒரு கட்டத்தில் அமாவாசையும் மாறிடும். ராக்கெட்லாம் விட்டு கூட பாக்குறாங்களா சார்? நிலவு போய் பாத்துட்டு போயிட்டு வரலாம் சார். அது மக்களுக்கு நல்லது செய்யாது இல்லையா? அதாவது நிலவு தேய்ந்து போயிடும் சார். நீங்க நிலவை நம்பி போனா அது கண்டிப்பா ஒரு நாள் அமாவாசை ஒண்ணுமில்லாம இருக்கும் வானத்துல. ஆனால் சூரியன் அப்படி இல்ல. சூரியன் உடம்புக்கு உற்சாகத்தை கொடுக்கும், உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சூரியன் என்று நிரந்தரம் பண்பு இருக்கா? அவர் ஒரு அரசியல் லீடரா, ஏன்னா தேர்தல் பணிகள்ல முதலமைச்சர் வேட்பாளராக அவரை முன்னிறுத்துறாங்க. அவருக்கான அந்த தகுதியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தகுதி இருக்கா இல்லையான்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா தகுதியை வளர்த்துக்கிடணும். நான் சொல்றேன், நல்லவங்களை கூட வச்சுக்கிடுங்க சார். இந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் மாதிரி இந்த நாளுக்கு ஒரு கட்சி மாறுறவங்க, இந்த செங்கோட்டையன் மாதிரி 50 வருஷம் ஒரு கட்சியில அம்மான்னாரு, அதுக்கு முன்னால ஐயான்னாரு எம்ஜிஆர். 50 ஆண்டுகளை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திடீர்னு ஒரே நாளையில மனசு மாறி வந்துடுறான். நீ உன்னுடைய கட்சிக்கும் விசுவாசம் இல்லை, எம்ஜிஆருக்கும் விசுவாசமும் இல்லை, அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசமும் இல்லை. ஆனா உனக்கு நம்பி ஓட்டுப்பட்ட மக்களுக்கும் நீ விசுவாசம் ரிசைன் பண்ணிட்ட. எந்த வகையில் அவர் பெரிய ஆளு, அவர் என்ன செய்யற போறாரு? ஒரு 75 மாவட்டத்தை சேர்ந்தவர் நாஞ்சில் சம்பத். அவர் விஜய் பக்கம் போனதாலதான் உங்களை திமுக இங்க அழைச்சிட்டாங்களா? அவரை இழுத்ததுனால சார். திமுகவுக்கும் எனக்கும் ஆரம்பத்திலிருந்தே அந்த கட்டமைப்பு மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஆரம்பத்திலிருந்தே அவங்க கூட நல்ல உறவுகள் தான். நான் கலப்பை மக்கள் இயக்கம் தொடங்கி நல்ல சேவைகள் செய்யும் போது அவங்க எல்லாம் என் கூட இருந்ததெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. என்ன எப்பவுமே அவங்க மாற்று சக்தியாக நினைக்கல. இன்னைக்கு இருக்க சூழலில் சார் எனக்கு ஒரு பாதுகாப்பு, நான் அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை இருக்கு. 40 ஆண்டு காலம் விஜயோட இருந்தீங்க. ஏன் அவர் இவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்காரு? ஒரு ஐசோலேட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன காரணம் சார்? பத்திரிகையாளர்கள் நீங்க தான் அவர்கிட்ட போய் கேட்கணும், ஏன் சார் இப்படி இருக்கீங்கன்னு. நான் என்னையே வெளியே விட்டுட்டாரு, நான் என்ன சொல்றது?
நீங்க தான் அவர்கிட்ட ஏன் இப்படி இருக்கு? எத்தனை இடங்களை ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப வரக்கூடிய 26 தேர்தலில்? எனக்கு தெரிஞ்சு திமுக உண்மையை சொல்றேன், இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில 234 தொகுதிகளில் வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறுவார்கள். எனக்கு நான் வந்து பொய் சொல்றதுக்கு இந்த விஜய் ஜெயிப்பாரா என்னங்கிற எலெக்ஷனுக்கு பிறகுதான் சார் தெரியும். நான் சொல்ல முடியாது சார். இந்த சூழ்நிலையில போயிட்டு இருந்தா அவருக்கு நிறைய பின்னடைவுகள் தான் ஏற்படும். அவர் என்ன சொன்னார், மாற்றத்தை உருவாக்கணும்னு சொன்னார். மாற்றத்தை உருவாக்கி நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையனும் ஆதவ அர்ஜுனாவும் கிடைச்சாங்க. ஆதவ அர்ஜுனா யாரு, பேக்ரவுண்ட் என்ன, எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வச்சு எப்படி வெற்றி பெறுவார்? பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் ரமேஷ்.